இருக்கும் போல பெட் ஸ்பாட். எவ்வளோ 100 மச்சான் ஒரு 200 செப்பே பண்ணுவோம். எனர்ஜி இருக்குது உள்ளே வந்து ஸ்னேக்கு, கவு, ஹார்ஸு, அப்புறம் வெரைட்டி ரேட்ஸு, இங்கே வந்து ஃபேன்சி பீஜியன்ஸு, டக்கு, இது கேட்டு, ரேபிட் அந்த மாதிரி. எப்படி கையில் இது பண்ணலாமா? உங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணுறதுக்கு கொடுப்போம் ஜி. அது வந்து நீங்கள் கவுக்கு ஹார்ஸு, அப்புறம் அந்த வாத்துக்கு அரிசி இருக்குது, அது கொடுத்துருவோம் உங்களுக்கு. நீங்கள் அதுக்கு ஃபீட் பண்ணிக்கலாம். வேறு ரெப்டைல்ஸ் நீங்கள் தொட்டு பார்க்கணுன்னா அதுக்கு 50 rupees உங்களுக்கு ஏற்றது பாருங்க மச்சான். மீன் மச்சான். மச்சான் குட்டி குட்டியாக இருக்கு மச்சான். ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. உங்களுக்கு தெரில இருக்குது, கேமராவில் தெரிய மாட்டேங்குது. அது மீன் குட்டி குட்டியாக வளர்த்துல போகும். எல்லாம் இது ஏதோ எது வந்துருக்காங்களா? ட்ரிப்பு வந்துருப்பாங்க போல இருக்குது. ஃபுல் பவர் வச்சு விடுங்க சார், நல்லா தெளிவாக இருக்கும். இந்த ஃபிஷ் பேர்லாம் என்ன அது? பார்த்தது இல்லை ஜரன். ஆமாம் மச்சான், இதெல்லாம் நான் பார்த்ததே இல்லை மச்சான். எனக்கு பக்கத்தில் இருக்க காவேரியிலேருந்து பிடிச்சி வந்து போட்டு போயிடலாம்னு டவுட்டாக இருக்குது. இருக்கும், அப்புறம் என்ன இருக்குது சொல்லுங்கள். அந்த கலர் கோழிக்கு இங்கே பின்னாடி பெயிண்ட் அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி இதை அடிச்சு விட்டாங்க போல. நீங்கள் பிடிக்கிறீங்க, நானும் எல்லாத்தையும் பிடிக்க வேண்டியதாக இருக்குது. நீங்கள் ஏன் மச்சான் பிடிக்கிறீங்க? நான் இது வீடியோ ஏதாவது நெட்டில் போடலாம், அதுக்காக பிடிச்சிட்டு இருக்கேன். பேசக்கூடாதோ? பேசலாம். குட்டி குட்டி இங்கே பாருங்க, கவலைப்படுற மாதிரி. நீங்கள் உங்களோட சேர்த்து இங்கே தான் இருக்குது. இதில் பிடிங்க சார், நல்லா உங்களுக்கு அந்த குட்டி குட்டியாக இருக்காங்க மச்சான் பசங்க. செல்லில் கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு நேர்லேயும் கொஞ்சம் நேரம் பாருங்கள். நேர்லேயே தான் மச்சான் பார்க்குறேன். இல்லை நீங்கள் செல்லுலேயே ஓகே மச்சான், உங்களுக்கு அது தெரியுதா? அங்கே ஒருத்தன் உட்காந்துருக்கான், அங்கே பாருங்க. ஆமாம், இதில் நீங்கள் பார்த்ததே இல்லை. உங்கள் செல்லே எடுத்துக்கலாம். நமக்கு இதெல்லாம் செட் ஆகாது. நீங்கள் தான் கொடுக்கு. இது என்னது? இது வாத்து கோழிங்க. இது என்ன இனமே தெரியல மச்சான், வாத்து தானே. அது பாவம் நடுங்குது. அதுக்கே ஆல்ரெடி ஃபுட்டு இருக்குது. ஃபோட்டோ பிடிச்சிட்டு ஒரு 5 செகண்ட் அப்படியே பாருங்கள் நல்லா எப்படி இருக்கு. ஏன்னா நான் இதான் மச்சான் கையில் கொடுக்க சொல்லியிருக்காங்க அந்த அரிசி. கையிலையா? நீங்கள் கொடுங்க, நமக்குலாம் அவங்க ஃபோட்டோ இங்கிட்ட வந்து பாருமா, அவங்க ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இங்கிட்ட வந்து பாருங்க. இது கொஞ்சம் மச்சான் வாத்துக்குட்டி மச்சான். ஓசு பட்டன் கூடாது மச்சான். கீரையும் திங்குமோ கொடுங்க. வெரி குண்டு சாப்பிடுங்க மச்சான். என்ன அவ்வளோதானே போட்டு முடிச்சு வேற எங்கே பாருங்க. இது என்னது? பட்டன் குழி மச்சான், முட்டை போட்டிருக்கு. அப்படியே எடுங்க சார், பட்டன் குழியில் எடுத்துட்டு அப்படியே முட்டைக்கு ஜூம் பண்ணுங்க. மூஞ்சே தெரியல.
முந்த காட்டு. வரிசையில போ. ஏய் வாடா, பின்னாடி வாடா, பின்னாடி வாடா, பின்னாடி வர, பின்னாடியே வாடா. வரிசையில போ. இது என்னடா? ஃபுல்லாக துணிச்சு விட்டான் ஒன்று. அரிசி கொடுத்தா சாப்பிடுமான்னு தெரியலையே. இங்கே சார் அந்த கேமையாக இருக்கும். கையை பார்த்தால பயப்படுது. எனக்கே பயமாக இருக்குது, கடிச்சு பிடிச்சுன்னு எல்லாம் பண்ணுறது. அந்த குறி கத்தாத. நல்ல ஒரு பிளேஸாக இருக்குங்க தான் டாக்கு. இப்போ அது ஏன் இங்கிட்டு தாவிட்டு இருக்கான்னு தெரியலையே. அதான் டாகே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்படி தானே அது. அது என்ன பேர்? அது போண்டா கோழி. ஆமாம், கிண்ணி கோழி இன்னைக்கு ஒயிட்டாக இருந்துச்சு. கிண்ணி கோழி வெள்ளையாக தானே இருக்கிறது தானே. சாப்பிட்றி வாய்ந்தாங்கோழி. திங்கிறது கால் ரெடியாக இருக்கு. புளி போடுறோம். மச்சான், மாஸ்டர் த பிளாஸ்டர். ஹாய் தபாரி பூனைக்குட்டி. பூனைக்குட்டி இந்த பூனைக்குட்டியை சொல்லு. குதிரை இந்த குதிரைக்கு இதான் அதான் இந்த ரெண்டு கொடுங்க. இது எவ்வளோ பெருசாக இருக்கும்.
எனக்கு கீழே இந்த இதை கட்டி விட்டுருக்குறாங்களா? உங்களை எடுத்தாச்சு சத்தம் இல்லாமல் இருக்கு பாருங்க. அம்மா கையை மாட்டிக்கு. ஹை கையை கடிச்சிடாத. கையை கடிச்சிருமோன்னு பயமாகவும் இருக்கு. இருங்க சர்ச் பண்ணி சொல்கிறேன். Hey, Kompas. நம்ம இதில் பஞ்சு இது செஞ்சு வைப்பாங்களா திரும்ப போடல அப்படியே அந்த இது அந்த கலரு இல்லை திட்டா பாருங்க அப்படியே இது மாதிரி இருக்கு. ஒரிஜினலாங்கிறதே டவுட்டு மாதிரியே இருக்கு. திருமாக்குள்ள செஞ்சு வச்ச மாதிரி இருக்கா? என்னது அது? இதை கத்திக்கிட்டே இருக்கு. ஹாய் எல்லாத்தையும் இதுக்கு கூட நம்ம என்ன பண்ணுறது? இந்தியன் வாட்ச் அது கத்துறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் தான். எத்தா ஒரு எலி
சரண் வேணாம் விடுங்க, சும்மா சொன்னேன். இம்குழி எங்க பாம்பு எங்க இருக்கு? இதுதான் மச்சான், தலையை வெளியே விடுது மச்சான். இங்கே பாரு மச்சான், எவ்வளோ பெருசா இருக்கு பாரு மச்சான். ஐயா கடிக்கிறான். கடிச்சு போகுது. ஐயோ எவ்வளோ பெரிய கோழி பாரு மச்சான். சரி சீ சொல்லுங்க, சீ சொல்லுங்க, அண்ணா கோழி சீ சொல்லுங்க. எவ்வளோ பெருசா இருக்கு கோழி மச்சான். இதை கடிக்குது மச்சான். இரும்புதான், அதனால தான் நான் அது கடிக்க சத்தத்தை பார்த்தீங்களா எவ்வளோ டிஃப்ரெண்டாக இருக்குங்க. எவ்வளோ பெரிய கோழி வச்சுருக்கான். இப்போ தான் அழகாக இருக்குங்க. சரண் ரொம்ப இது பண்ணுறீங்க. இந்த கோழி தான் அழகாக இருக்கும். அப்படியே 3 சீ சொல்லுங்க. சரண் அதோட பசியில் விளையாடக்கூடாது சரண். ஸ்டோர் போடாமல் வச்சுருப்பாங்க. சரி ஆளுங்க வரவங்களுக்கு போனீங்கனாலே வரும். அதே உள்ளே கொண்டு போயிட்டு அது இங்கேருந்து தலையை வெளியே விட்டாலே வந்துடுமே. என் கையை சேர்த்து கடிச்சிடாத. அப்படியே மூஞ்ச காட்டு, சீ சொல்லு. ஐயோ என் கையை கடிச்சிருக்கு கொஞ்சம் இருந்தா. தட்டி போட்டிருக்கணும் செல்லையும் நறுக்குன்னு வர நறுக்குன்னு முறுக்கு. இந்த குட்டி எலியை பாருங்க. அது எலி இது என்ன அளவா இருக்கு. இதில் ஒன்றுமே இல்லை. ஆனால் எலி இருக்க வேண்டியது, ஆனால் ஒன்றுமே இல்லை. கண்ணாடி மட்டும் இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். இந்த மாதிரி எலியெல்லாம் பார்த்ததே இல்லை தானே தரமா. நமக்கு தெரியலாம். எல்லாமே எலிதான். இங்கே பாருங்க, இது இந்த வாழை பாருங்க. துரு துரு துருன்னு இருக்கு பாருங்க இந்த எலி குட்டி. மட்டையிலாம் என்ன சொல்றது, இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு நியாயமா தெரியும். இதெல்லாம் ஏதோ படுத்து கிடக்குறோம். அது பாருங்க, அது பாருங்க எவ்வளோ இது சைலண்டாக இருக்குது. இது பாருங்க ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்குது. இங்கே பாருங்க செத்து போன மாதிரி நடக்குது பாருங்க. அப்படியே குப்பையில் வருது பாருங்க. உங்களுக்கு பிடிச்சி போச்சு அவ்வளோதானே. ஆமாம் மச்சான், நல்லா இருக்குல்ல அந்த எலிக்குட்டி. இது இந்த மாதிரி பண்ணுது. மச்சான் இது மலைப்பாம்பு தானே மச்சான். தூங்குது. இதுக்குதான் டிக்கெட்டாக்கா? அங்கிட்டலாம் தேவையில்ல? அங்கிட்டுதான் தேவை. இதுக்கு 100 ரூபாய் டிக்கெட் தானே பாம்புக்கு. இல்ல இல்ல அதுக்கு சொல்லல. இப்போ 100 ரூபாய் டிக்கெட் எடுக்காம உள்ள வரலாமா? அது பண்ணலாமா? உள்ள அது எடுத்துட்டு தானே இங்க வர முடியும். இல்ல இங்க மட்டும் கேக்குறீங்க, அங்க எல்லாம் கேக்குறீங்க. அந்த 100 ரூபாய் டிக்கெட் அங்க வாங்கிக்கிறோனே, அவங்கள்ட்ட நாங்க முன்னுக்கு கொடுத்துருவோம் போறப்ப. கிளி இந்த ஸ்கூல் பிள்ளைங்களை பார்த்துட்டு பயந்துருச்சாட்டுது. பிள்ளைங்களை பார்த்துட்டு கும்பல் இருக்குது. ஒரே சவுண்டு வேற. ஒரு பக்கம் கொண்டை போட்டு விட்ட மாதிரி இருக்கு இந்த கோழிக்கு. அது பேரோட தெரிய மாட்டேங்குது, அதனால. ஆமா
கலராக இருக்குது. இந்த இல்லை அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கலர். இது கேமராவுக்கு தெரிய மாட்டேங்குது. ஃபுல்லாக கருப்பாக இது. இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரீல்ஸில் வரும், ஏஐ ஜென்ரேட்டர் பண்ணதில் வரும். குட்டியுண்டு இருக்கு. ஆனால் இது ஃபோட்டோ எடுத்தால் பெரிய ஆடு மாதிரியே இருக்கு. இதை ஃபோட்டோ போட்டோம்னா என்ன ஆகும்? இதோட ஹைட் எவ்வளோ தானாக்கா? பாம்பு பிடிக்கிறாங்களா? அப்படி சரி போகுமா? இதெல்லாம் ஒன்று தானே சொல்கிறேன். வேறு வேறையா? எல்லாம் ஒரே வழி தான் மச்சான். ஆனால் அப்படி ஓப்பன் பிளேஸில் இருந்து ஆனால் ஓடாமல் உட்காந்துருக்கியா? அதை நினச்சாலும் அதை இல்லை, இதுவே எல்லாமே கிடைக்குது. வெளியில் போய் இதுக்கு வழி இல்லாமல் தான் இங்கே உட்காந்துட்டு போகும். நல்லா இருக்கா? அது கேமரா ஓட்டை தாண்டி போயிடுச்சு. ஜூம் வச்சுருக்கீங்களா? இல்லையே, நாம் தான் அப்படி இருக்கு. என் கேமராவுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. அப்படியே பிடிச்சிருந்து படிட்டு மூலையாக ரசிக்க தானே தோணுது. இந்த ஃபோட்டோ இந்த செல்லுனால தான். அழகாக இருக்கு. இந்த நான் ஒரு தடவை கையில் ஒன்று வீட்டில் வளர்க்கணும். இதை நான் ஒரு தடவை கையில் பிடிச்ச மச்சான், கையை கடிச்சு பிடிச்சி. நல்லா இன்னைக்கு ஒரு குட்டி பயப்படுது. அதான் 3 இருக்கு. அதெல்லாம் சொன்னேன். லவ் பேர்ட்ஸ், இதான் லவ் பேர்ட்ஸ். ஆமாம், யாரோ தான் இதில் யார் கிட்ட என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டது. யாரோ ஒருத்தவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுச்சு. சரி வாங்க போய் கேண்டீனுக்கு போகலாம். செல்லு தொடங்க